இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சான டெத் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜாய்ஸ் வின்சென்ட்னு 38 ஓல்டு லேடி 1965 லண்டனில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவில் பிறக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் லாரன்ஸ் அண்ட் லைரஸ். இவங்க கிரெனடாவில் இருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்தவங்க. வின்சென்ட் 11 வயசு இருக்கும்போதே அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோடையும் பெரிய பாண்டிங் இல்லாமல் போயிடுது. வின்சென்ட்டோட 4 சிஸ்டர்ஸ் தான் இவங்கள வளர்க்குறாங்க. வின்சென்ட் 2001 ஏர்னஸ்ட் அண்ட் யங்குங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அண்ட் சடனாக காரணம் இல்லாமல் அதே இயர் ரிசைனும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் அப்யூஸ் ஷெல்டரில் கொஞ்ச நாள் தங்குறாங்க. அண்ட் அதே ஏரியாவில் ஒரு ஹோட்டலில் கிளீனராகவும் வேலை பார்க்குறாங்க. இந்த டைமில் தான் அவங்க ஃபேமிலியோட கொஞ்சம் கொஞ்சமாக விலகியும் போகிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இவங்க அப்யூஸ் ஷெல்டரில் தங்கணும்? ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு மேபி ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்யூஸ் இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ வின்சென்ட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் பெருசாக எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நார்தன் லண்டனுக்கு வின்சென்ட் ஒரு ஃப்ளாட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. டிசம்பர் 2003 ஜாய்ஸ் வின்சென்ட் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. ஜாய்ஸ் வின்சென்ட் அவங்களோட ரூம் பெட்டில் இறந்து போயிருக்காங்க. அண்ட் இதை 3 வருஷம் அப்புறம் தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டாக்டர்ஸ் இவங்க ஆஸ்துமா ஆர் பெப்டிக் அல்சரால் இறந்து போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்களை சுற்றி நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் இருந்ததாகவும் அண்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ் பிரிக்கப்படாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாய்ஸ் வின்சென்ட்டோட நெய்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இருந்த ரூம் அன்ஆக்குபைடாக இருந்ததாகவும் அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி டீகம்போஸ் ஆன ஸ்மெல்லும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த ஃப்ளாட்டில் விண்டோஸ் கம்மியாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி. அண்ட் அந்த பில்டிங்கை சுற்றி ரொம்பவும் நாய்ஸியான ஏரியாங்கிறதுனால டிவி ஓடுற சவுண்டு கூட வெளியே கேட்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக போலீஸ் இன்வெஸ்டிகேட் நடக்குது. நிறைய கேள்விகளும் வருது. இவங்களோட ரெண்ட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறாங்க. இவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக மெட்ரோபாலிட்டன் ஹவுஸ் ட்ரஸ்ட் மூலமாக பே ஆகிட்டுருக்கு. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டும் இவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜாய்ஸ் வின்சென்ட்டோட சிஸ்டர்ஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவும் ஹையர் பண்ணி க்ளூ ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணுறாங்க. கிடைச்சதும் அவங்க கண்டுபிடிச்ச 2 விஷயம். நம்பர் 1, டோர்ஸ் உடைக்கப்படலை, நோ சைன் ஆஃப் ஃபோர்ஸ் என்ட்ரி. நம்பர் 2, இவங்க பாடி டீகம்போஸ் ஆனதுனால டென்டல் ரெக்கார்ட்ஸை வச்சு தான் ஜாய்ஸ் வின்சென்ட்டுன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்சோ இவங்க வீட்டு டோர்ஸ் பின்னாடி நிறைய போஸ்ட் லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாமே வின்சென்ட்டோட ஃபேமிலி கிட்ட இருந்து வந்த லெட்டர்ஸ் தான். அண்ட் எதையும் ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஃபைனலாக இந்த மர்மமான முடிச்சை அவிழ்க்க முடியாமல் அவங்க சிஸ்டர்ஸும் முயற்சியை கைவிடுறாங்க. இந்த கேஸை பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா, டீகம்போஸ்டான ஸ்மெல் வந்தும் வீடு உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்தும் ஏன் யாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை? ஏன் யாரும் போய் செக் பண்ணலை? டெய்லி ஒர்க் போயிட்டு வர பர்சன் கொஞ்ச நாளாகவே வெளியே காணோன்னு ஏன் யாரும் நோட்டீஸ் பண்ணலை? எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஓடிட்டுருக்கிற இந்த காலத்தில் மற்றவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த கேஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஆர் க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னா 2011 டாக்குமெண்ட்ரியாகவே ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பேர் ட்ரீம்ஸ் ஆஃப் அ லைஃப். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரியல் இன்சிடெண்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.